கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். பாஜகவோடு எந்த காலத்திலுமே கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் அண்மையில் பாஜக கூட்டணி உறுதி செய்திருந்தார். இதனையொட்டி அதிமுக பாஜகவினுடைய பல்வேறு நிர்வாகிகளிடையே சோசியல் மீடியாவில் சண்டை போட கூட நம்ம பார்க்க முடியாது. தற்போது நெல்லையில் உள்ள 2 தொகுதி, அதாவது திருநெல்வேலி பாளையங்கோட்டை தொகுதி அதிமுகவுக்கு தான் ஒதுக்கணும்ன்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒரு தொகுதி கூட நயினார் நாகேந்திரன் அவரோட தொகுதி கூட அதில் அடங்கும். நயினார் நாகேந்திரனை நேரடியாக அதிமுக தற்போது எதிர்க்க தொடங்கிவிட்டாங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய நாடி நரம்பை தொட்டு பார்த்து அவருடைய உணர்வுகளை நாங்கள் தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தொண்டருடைய கண்ணாடியாக நாங்கள் பிரதிபலிக்கிறோம். சாதாரணமாக எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களும் எங்களை போனுடைய கருத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் 2026 அவர்கள் எவ்வளவு கேவலப்பட போகிறார்கள், எவ்வளவு தோல்வியை சந்திக்கிறார்கள். இதுதான் அதிமுகவுடைய இறுதி தேர்தலாக கூட இருக்கலாம். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை குவித்த அதிமுக இயக்கம், வெற்றி மேல் வெற்றி என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்று புரட்சி தலைவர் உற்சாகமூட்டிய இந்த இயக்கம் இப்படி ஆரம்பிச்சார். வெட்டலை விக்டரி, திண்டுக்கல் ஆரம்பிச்ச வெற்றி, மாயத்தேவர் தொடங்கிய வெற்றி, அரங்கநாயகம் தொடங்கிய வெற்றி, பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்ச, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடித்தோம். அதிமுக என்றாலே வெற்றி வெற்றி வெற்றி. அவ்வளவு பெரிய வெற்றி பெற்ற இயக்கம். எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவனே இல்லை. தலைவன் இயற்கையிலே தலைவனா வரணுங்க. அவன் பிறவி தலைவனா இருக்கணும், செயற்கை தலைவனா வர முடியாது. இன்னைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார் என்றால் பிறவி தலைவன். அவங்க அப்பா தலைவராக இருந்தார் கிடையாது. அவங்க அப்பா திமுகவில் சாதாரணமாக இருக்கும் பொழுதே இவர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், அண்ணாவுடைய கருத்துக்களை பரப்பியவர், கோபாலபுரம் திமுக இளைஞரணி என்று ஆரம்பித்தவர். அந்த உணர்வு வரணும். நெருக்கடி நிலையில் சிறையிருந்தார், சட்டமன்ற தொகுதியில் தோல்வி அடைந்தார். ஆனா தலைவராக எப்ப பிரகாசிக்கிறாரு? தமிழ்நாட்டில் அம்மா இல்லை, கலைஞர் இல்லை, பாஜக நாயை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கான், நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்கான். ரஜினிகாந்த் கூட எட்டி எட்டி பார்த்தாரு, வெற்றிடம் இருக்குன்னு. ஒரு வெற்றிடமும் கிடையாது. திராவிட இயக்கத்தின் வெற்றிடம் தான், திராவிட இயக்கம் தான் வெற்றிடத்தை நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்று இன்றைக்கு 2024 இந்தியாவிலேயே 10% வெற்றி அடித்தவர் நம்முடைய திராவிட மாடல் தளபதி. நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சுய பரிசோதனை பண்ணுங்க. உங்களை நீங்க நாட்டுக்கு அடையாளம் மிக்க தலைவராக வருவதற்கு என்ன இந்த நாட்டுக்கு பண்ணிருக்கீங்க? ஸ்டாலின் நெருக்கடியை எதிர்த்தார், இளைஞரணி செயலாளராக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், மேயராக இருந்தார், தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் நிற்கிறார். நீங்க சின்னம்மா சசிகலாவின் தயவால் அந்த குடும்பத்தில் யாராருக்கு என்னென்ன சப்ளை சர்வீஸ் எல்லாம் பார்த்துட்டு சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து கூவத்தூர்ல ஊர்ந்து தவழ்ந்து, அதை என்னைக்கு இந்த எட்டப்பண்ண உதயகுமார் இந்த ஊர்ந்து தவழ்ந்துன்னு சொல்லக்கூடாதுன்னா இனிமே நாங்கள் அதை சொல்லிட்டே தான் இருப்போம். ஊர்ந்து தவழ்ந்து முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி உனக்கு யார் உதவி செய்யறானோ அவனுக்கு ஒரே எத்து கீழே தள்ளி விட்டுற. இதான் உன் வாடிக்கையா இருக்கு. ஈரோடு முத்துசாமி தான் திராவிட இயக்கத்தில் அதிமுக கொடிகட்டி பறந்தவர். அப்படி இரட்டை கொலை வழக்கில் சிறையில் இருந்த உன்னை காப்பாற்றியவர்
ஈரோடு முத்துசாமி இன்றைக்கு அமைச்சர். நான் மனசாட்சி உள்ள இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன், அவருக்கு நன்றியோட இருந்தியா? முதலமைச்சர் வாழ்க்கையில கனவோட நினைச்சு பார்த்திருப்பியா? கற்பனையோட நினைச்சு பார்த்திருப்பியா? கனவில் கூட நினைக்காத முதலமைச்சர் பதவியை கொடுத்த அழகு வார்த்தை சின்னம்மா சசிகலாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் துரோகத்தின் மொத்த உருவமா காட்சி அளிக்கிற. சரி, 4 ஆண்டு காலம் ஓ பன்னீர்செல்வம் என்ற ஆளு இல்லைன்னா நீ முதலமைச்சர் இருந்திருக்க முடியுமா? தூக்கி எரிஞ்சிட்ட. இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் எப்போ எதுக்கு வச்சிருக்குப்ப? ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்த உடனே முதல் தூக்கி போட்டு எடுத்துறது இப்போ கூட இருந்தால்தான். ஏன்னா அவங்க வரலாறு அப்படிதான் இருக்கு. வெற்றி முகமே எடப்பாடி பழனிசாமி கிடையாது. தலைவனா நாட்டு மக்கள் பார்க்கவில்லை. அதிமுக வாக்கு வங்கி குறைந்து விட்டது. எம்ஜிஆருக்கு பின்னாடி அதிமுகவை எம்ஜிஆர் காலத்தை விட வலிமையாக மாற்றிய ஒரு புரட்சி தலைவி அம்மா. அது மாற்றம் இருக்கா? சென்னையில எம்ஜிஆர் 10 ஆண்டு கால முதலமைச்சராக இருக்கின்ற வரை தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் அவர் தொடர்ச்சி 3 முறை வெற்றி பெற்றார், 15 வருஷம் நெருக்கி. ஆனால் மாநகராட்சி தேர்தல் நடத்தவே இல்லை. காரணம் திமுக கோட்டை. அந்த சென்னை திமுக கோட்டையை மாற்றி அதிமுக மேயர் சைதை துரைசாமி கொண்டு உட்கார்ந்த வரலாறு படைச்ச ஒரு புரட்சி தலைவி அம்மா. அது வலிமை மிக்க தலைவி. எம்ஜிஆர் காலத்தை விட அதிமுக 2 கோடி உறுப்பினர் ஆக்கி காட்டினாங்க. உங்க நிலைமை என்ன? எந்த தேர்தலையாவது நீங்க தலைமை பொறுப்பேற்று வெற்றி பெற்றிருக்கீங்களா? உள்ளாட்சி தேர்தலில் நீங்க முதலமைச்சர், நீங்க ஆதரிச்ச கொத்தடிமையின் தலைவன் எடப்பாடி மோடி பிரதமர். அப்பயே உங்களால் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற முடியல, உள்ளாட்சியில் வெற்றி பெற முடியல, சட்டமன்றத்தில் வெற்றி பெற முடியல. இப்ப இஸ்லாமிய மக்களை ஏமாத்தி எஸ்டிபி மாநாட்டில் போய் பேசி இனிமே ஜென்மத்துக்கு நான் பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன்னு டெல்லி முபாரக்க கூப்பிட்டு ஏமாத்தி பார்த்தீங்க. ஒரு இஸ்லாமியன் உனக்கு ஓட்டு போடுவானா? அதிமுக தொண்டை நம்புவானா? நாட்டு மக்கள் நம்புவாங்களா? தலைவனுக்கான தகுதி என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அதனாலதான் அதிமுக பாஜக கூட்டணின்னு சொன்ன உடனேயே பொள்ளாச்சியில ஜெயராமன் முன்னாள் துணை சபாநாயகர் தலைமை நடந்த அதிமுக கூட்டத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர், அன்னைக்கு அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் கண்ணீர் விட்டு மழுகால் இருக்காங்க. போய் பாஜக கூட்டணி வச்சுட்டீங்களேன்னு சொல்லி பாண்டிச்சேரியில் விலகல். தொடர்ச்சியா அதிமுக தொண்டர்கள் மௌனம் காக்குறான். இன்னைக்கு திருநெல்வேலியில் ஏற்கனவே திருநெல்வேலியில் எஸ்பி வேலுமணி தலைமை நடந்த ஆய்வு கூட்டத்திலேயே கடுமையான தகராறு. ஏன்னா நைனா நாகேந்திரன் அதிமுக இருந்து போனவர், அவர் ஒரு குரூப்பை கையிலே வச்சுக்கிட்டு இருக்காரு. அதிமுக குரூப்பை அதிமுக திருநெல்வேலியில் இல்ல. எடப்பாடி நெல்லை நெப்போலியன் கருப்பசாமி பாண்டியன் வளர்த்த இயக்கம் அதிமுக திருநெல்வேலியில. அதிமுக கோட்டை கண்ணை மூடி கொண்டு போய் ரெட்டலை ஓட்டு போடுவேன். இன்னைக்கு அதிமுக அங்க இல்லை. நீங்க நைனா நாகேந்திரனை பாஜக தலைவராக்கி தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொண்டனை பாஜகவை மாத்துறதுக்கு தான் பாஜகவின் தலைவராக நைனா நாகேந்திரன் இருக்கிறாரு. அது தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டம் கடுமையான தோல்வியை சந்திச்சிருக்கீங்க. எடப்பாடி ராமநாதபுரத்தில் டெப்பு காலி, தேனியில் அதிமுக இல்லை, மதுரையில கோட்டை அதிமுக கோட்டையில ஓட்டம் வந்துருச்சு, நாகர்கோவில் பக்கம் காணவில்லை, தூத்துக்குடியில் இல்லை. என்ன தென் மாவட்டங்களில் 100 சீட்டுக்கு மேல வரக்கூடிய அதிமுக காலி. வீணா போன உதயகுமாரை நம்பி கட்சியை அழிச்சிட்டீங்க. முடிஞ்சு வச்சு, சோழி முடிஞ்சு. அதிமுக தெற்க முடிவு எழுதப்பட்டு விட்டது.
எனக்கு கிடைச்ச செய்தி சசிகலா டிடிவி ஓபிஎஸ்லாம் உள்ள கொண்டு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்று சொல்லி சசிகலாவோ ஓபிஎஸ் டிடிவி ஓட்டு கேட்டா அவங்க 3 பேருக்கும் தமிழகத்தில் மரியாதை இருக்காது. அதிமுக தொண்டர்கள்ட்ட அதிமுக தொண்டை வீரியமா இருக்கா? அதிமுக தொண்டை ஆதரித்த வாக்காளர் 8% பேர் அதிமுக விட்டு போயிட்டா 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே. நம்பிக்கைக்குரிய தலைவனா இல்லை. சட்டமன்ற எதிர்கட்சியுடைய தலைவராக செயல்படவில்லை. ஒரு எதிர்கட்சி தலைவராக மக்கள் பணியாற்றவில்லை, மக்களின் பணியாற்றவில்லை. அதிமுகவின் தலைவனாக செயல்படவில்லை. அப்புறம் எப்படி நீங்க பாஜகவில் நீங்க எப்படி வர முடியும்? ஓட்டு மிஷினில் கோளாறு பண்ணி போட்டா ரெட்டலைக்கு தாமரைக்குள் நினைக்கிறீங்களா? ஒரு ஓட்டு மிஷின் வெளியே வர உடச்சி செஞ்சிருவோம். தமிழ்நாடு வேற, வடக்க வேற, தெரிஞ்சுக்கிறீங்க. எடப்பாடி அந்த கணக்கில் இருக்கீங்க. மிஷினில் டெல்லியிலிருந்து வர்ற மிஷினில் கூட எதை அமுக்குனாலும் தாமரைக்கு விழுந்துடும், எதை அமுக்குனாலும் ரெட்டலைக்கு விழுகுண்டு, விழுக விடமாட்டான். தமிழ்நாட்டில் ஒரு மிஷினில் ஃப்ராட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அனைத்து மிஷின் போய் திரும்பி சேரா டெல்லிக்கு. அறிவிச்சுட்டு தான் போனோம். தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர், எழுதி வச்சுக்கிறீங்க. என்னைக்கு அமித்ஷா உங்களை பேச விடாம கொத்தடிமையா இழுத்து வந்து கை காலில் விலங்க போட்டு உட்கார வச்சிருந்தாரு ஹோட்டல்ல, அன்னைக்கே தமிழ்நாட்டு மக்கள், சுயமரியாதை மக்கள் முடிவு பண்ணிட்டா ஸ்டாலின் தான் நிரந்தர முதலமைச்சர். திராவிட இயக்கம் தான். கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி நாடு முழுவதும் டெபாசிட் போக வைப்பான். இன்னைக்கு அவருடைய தொடர்ச்சி தான் திருநெல்வேலியில் அதிமுக தொண்டன் 55வது வட்ட அதிமுக செயலாளர் விடிஎம் குமார், முன்னாள் வட்ட செயலாளர் விடிஎம் தாமரைக்கனி தெளிவாக கடிதம் எழுதியிருக்கான் எடப்பாடிக்கு. தெற்க தேஞ்சு போச்சு அதிமுக காப்பாத்துற சாமின்னு எழுதியிருக்கான். பழனிசாமி அதிமுக காப்பாத்துக்கு சாமின்னு எழுதியிருக்கான். சாதாரண சாமானியமான தொண்டன் தான் அதிமுகவின் உயிர். தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்டதான அதிமுக. இதே பாளையங்கோட்டையில் லூர்து, உனக்கு தெரியுமா லூர்து யாருன்னா? பாளையங்கோட்டை லூர்தும் வத்தலக்குண்டு ஆறுமுகமும் சேலம் உதயகுமாரும் அவங்களுடைய ரத்தத்தால் உருவாக்கப்பட்டவர் அதிமுக. தொண்டனுக்காக எம்ஜிஆர் அதிமுக தொடங்கினார். நீ அதிமுக கொண்டு போய் அடை வச்சிடலான்னு பார்க்குற, நடக்காதுதான் பலமுறை நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதிமுகவே மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சியை வலிமைப்படுத்து. நீங்க தவறான முடிவை எடுத்துட்டீங்க, இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக தலைமை பாஜக இல்லாத தலைமையை, மோடியை விரட்டக்கூடிய தலைமையை, காவி கூட்டத்தை விரட்டடிக்கக்கூடிய தலைமையை அதிமுக தொண்டை எதிர்பார்க்கிறான். நீங்க அது சசிகலாவா இருக்கலாம், நானா இருக்கலாம், டிடிவியா இருக்கலாம், ஓபிஎஸ்ஆ இருக்கலாம். யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டுறது யார்? இந்த காவி கூட்டத்தை, ரெட்டலை அம்மா மரணத்துக்கு பின்னாடி சிதைச்ச ரெட்டலையை சிதைச்ச மோடி, சின்னமாவை பதவியேற்க விடாம பரப்பன அக்ரகாரத்தில் அடைத்த மோடியை, டிடிவியை ஓடோட விரட்டி திகார் செயலில் அடைத்த மோடியை, ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ கொத்தடிமையாக வைத்த மோடியை, அதிமுக என்கிற திராவிட இயக்கத்தை அழிக்க துடிக்கிற இந்த குள்ளநரி மோடியை, பாஜக கூட்டத்தை வீழ்த்துவதற்கு லேடியா மோடியான்னு கேட்ட புரட்சி தலைவியின் தொண்டன், RSS இந்த நாட்டில் வேரோடு ஒழிக்க வேண்டும் என்று மண்டைக்காட்டு கலவரத்தின் போது பேசிய எம்ஜிஆரின் தொண்டன், ஒரு தலைவன் ரெட்டலையை காப்பதற்கு, மோடியை விரட்டுவதற்கு, காவி கூட்டத்தை விரட்டுவதற்கு, திராவிட இயக்கத்தை காப்பதற்கு, அண்ணாவின் அந்த கொடி குறித்த கொடிக்கு அர்த்தமாக கூடிய அதிமுகவை காப்பதற்கு ஒரு தலைவன் வேண்டும். அவன் தொண்டர்களின் தலைவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அது சசிகலாவா இருந்தாலும், நானாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் தலைவன் கிடையாது, தொண்டன் தான் தலைவன். அந்த தொண்டனை எதிர்பார்க்கிறான். நீங்க எல்லாரும் பாஜகவோட கூட்டணி தான் சொன்னால், தேர்தலில் அதிமுக பாஜகவை எதிர்த்த உண்மையான அதிமுக ஒன்று உருவாகும். காலத்தின் கட்டாயம் அது வெற்றி பெறும். நன்றி சார். நன்றி, வணக்கம்.